காலா ஃபீவர் முடியறதுக்குள்ளேயே 2.0 ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. 2.0 ஃபீவர் முடியறதுக்குள்ளேயே பேட்டை ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பேட்டை எங்கும் கலக்கிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு அற்புதமான தகவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, தலைவர் 166 இயக்குறது ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற ஒரு நம்பத்தகுந்த தகவல் கிடைச்சிருக்கு. என்ன இது ரொம்ப பழைய நியூஸ் தானே, என்ன புது நியூஸ் மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஏஆர் முருகதாஸ் ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டார். என்னன்னா, மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டைட்டில் இஸ் நாட் ஃபார் நாட்காலி அப்படின்னு அவர் போட்டதுக்கு பிறகு நிறைய ரூமர்ஸ் வந்தது. ஏஆர் முருகதாஸ் தலைவரை வச்சு இயக்கலையோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாவில். ஆனால் அது எல்லாமே ரூமர்ஸ் தான். 166 தலைவர் 166 இயக்குறது ஏஆர் முருகதாஸ் தான். அது ஏஆர் முருகதாஸே இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த பிகைனூட்ஸ் கோல்டு மெடல் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே கிளியராக சொல்லியிருக்காரு, அடுத்த படம் தலைவரை வச்சு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஒரு விஷயம் நமக்கு இப்போ கிளியர் ஆகிடுச்சு. தலைவர் 166 டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் தான். இன்னொரு விஷயமும் கிளியர் ஆகிடுச்சு, படத்துடைய டைட்டில் நாற்காலி இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு பிக் ப்ராஜெக்டுடைய டைட்டில்லாம் இவ்வளோ ஈஸியாக என்ன ஆகாதுன்னா லீக் ஆகாதுங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிஞ்ச உண்மை தான். இப்போ இந்த படத்துடைய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்காக ஏஆர் முருகதாஸ் முன்னவே கதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் தலைவருடைய பேட்டை வந்ததுக்கு பிறகு அவருக்கு தலைவரை இந்த டைமென்ஷனில் காட்டலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. இந்த படத்துக்கான இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயம்லாம் திட்டத்திட்ட முடிச்சு வச்சிருக்காரு இப்போ ஏஆர் முருகதாஸ். தலைவர் 166க்கான நிறைய விஷயங்களை திட்டத்திட்ட ஒரு 80% முடிச்சிட்டாரு. அடுத்தது ஷூட் போக வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்டத்தில் இருக்கிறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் மார்ச் மாதம் தொடங்கும் அப்படின்னு நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. முதல்ல தலைவர் 166 சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு இருந்தது. அடுத்தது லைகா நிறுவனம் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. மூணாவது இதை ஏஆர் முருகதாஸே ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ் இருந்தது. ஆனால் இது எல்லாமே ரூமர்ஸாக தான் இருக்கு. ஏன்னா இன்னும் இந்த படத்துக்கான ப்ரொடியூசர் யார் அப்படிங்கிறதும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளிவரல. ஆனால் இந்த படத்துக்கு கண்டிப்பாக அனிருத் தான் இசையமைப்பார் அப்படிங்கிறது மட்டும் அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தலைவர் 166 கீர்த்தி சுரேஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரூமராக தான் இருந்தது, அதுவும் உண்மை இல்லை. இப்போ ஏஆர் முருகதாஸ் தலைவரை ஒரு சிறந்த டைமென்ஷனில் காட்ட போகிறார் அப்படிங்கிறது மட்டும் அவருடைய பேச்சிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்னா, கார்த்திக் சுப்பராஜ் தலைவருடைய மிக தீவிரமான ரசிகர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே இப்போ பேட்டை மூலமாக பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஏஆர் முருகதாஸும் தலைவருடைய மிகச்சிறந்த ஒரு ரசிகர் தான். இதையும் அவர் நிறைய முறை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதனால் இந்த படமும் ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஏஆர் முருகதாஸ் அஜித்தை ஒரு கட்டம் முன்னோக்கி எடுத்துகிட்டு போனார். அதே மாதிரி ரமணாங்கிற படம் மூலயமா விஜயகாந்தை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போனார். விஜயை துப்பாக்கி கத்தி சர்க்கார் அப்படிங்கிற படங்கள்லேயும் அவர் ஒரு வேற கட்டத்துக்கு கொண்டு போனார். இப்போ தலைவரோட இணையிற இந்த படமும் தலைவரை வேற ஏதோ ஒரு டைமென்ஷனுக்கு மாற்றுங்கிறது மட்டும் அதிகாரப்பூர்வமாக நம்ம சொல்லலாம். நீங்கள்லாம் தலைவர் 166க்கு என்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.